விழுப்புரத்தில் சாலையை சீரமைக்க கோரி சாலை மறியலில் ஈடுபட்டு வரும் பொதுமக்களால் விழுப்புரம் புதுச்சேரி சாலையில் சுமார் 1 மணி நேரத்திற்கும் மேலாக போக்குவரத்து பாதித்தது. இது பற்றிய கூடுதல் தகவலை செய்தியாளர் கோபிநாத் வழங்க கேட்கலாம். கோபிநாத், வணக்கம். தற்போது அங்கு போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் பொதுமக்களின் கோரிக்கை என்ன? இந்த போராட்டத்தால் போக்குவரத்து எவ்வளவு நேரம் பாதித்தது? தற்போது போக்குவரத்து சீர் செய்யப்பட்டு விட்டதா? காவல்துறையினர் என்ன பேச்சுவார்த்தை மேற்கொண்டு வருகிறார்கள்? விழுப்புரம் புதுச்சேரி தேசிய நெடுஞ்சாலையில தற்போது பாத்தீங்கன்னா பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபடுறாங்க. காவல்துறைக்கும் பொதுமக்களுக்கும் இடையே கடுமையான வாக்குவாதம், தள்ளுமுள்ளு பதற்றமான ஒரு சூழ்நிலை இருக்கு. இதை நம்ம இந்த காட்சியை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். விழுப்புரம் புறநகர் பகுதி பார்த்தீங்கன்னா ராகவன்பேட்டை. இந்த ராகவன்பேட்டைன்றது விழுப்புரம் நகராட்சியில 37வது வார்டுல அமைந்திருக்கக்கூடிய இந்த பகுதி. சுமார் 10,000க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் இந்த பகுதியில் வசித்து வராங்க. கடந்த 4 ஆண்டுகளுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா இந்த பகுதியில பாதாள சாக்கடை தோண்டுவதற்காக சாலையை, தார் சாலை, சிமெண்ட் சாலை போன்ற சாலைகளை தோண்டி எடுத்து பள்ளம் எடுத்து அந்த இடத்துல டேங்க் கட்டினாங்க. ஒட்டுமொத்தமாக அனைத்து சாலைகளும் சேதமாயிடுச்சுங்க. சாலையில் சேதமாகி மழைக்காலங்களில் பொதுமக்கள் கடுமையான அவதிக்காக குழந்தைகள், பெண்கள் என இந்த பள்ளத்துல கீழே வந்து காயமடைகிறாங்க. இது குறித்து 4 ஆண்டுகளாக பல முறை நாங்கள் புகார் கொடுத்தும் சாலையை சீரமைக்கவில்லை விழுப்புரம் நகராட்சி நிர்வாகம். இதுதான் பொதுமக்களோட ஒரு குற்றச்சாட்டா இருக்கு. தொடர்ந்து நாங்கள் புகார் கொடுத்தும் நடவடிக்கை எடுக்கின்றதுக்காக தற்போது இந்த மக்கள் பாத்தீங்கன்னா பெண்கள் ஆவேசத்தோட புதுச்சேரி சாலையில சாலை மறியலில் ஈடுபடுறாங்க. சமாதானம் செய்ய வந்த காவல்துறைக்கும் பொதுமக்களுக்கும் இடையே ஒரு தள்ளுமுள்ளு ஏற்படுது. லேசான தாக்குதலும் நடத்தப்பட்டிருக்கு. இதனால இந்த பகுதியில பதற்றமான சூழ்நிலை ஏற்படுது. தொடர்ந்து காவல்துறை இந்த பகுதியில் குவிச்சிருக்காங்க. சாலையை உடனடியாக சீரமைக்காவிட்டால் எங்கள் போராட்டம் தொடரும் என்பதுதான் ராகவன்பேட்டை மக்களோட ஒரு கோரிக்கையாவும் கண்டனமாவும் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி கோபிநாத். உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் கருடா தினமும் காலை 6 மணிக்கு காண தவறாதீர்கள்.